படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்றாரு. படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு வரமாட்றாரு. படம் சார்ந்து ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்றாரு. இப்படி இருந்தால் படத்துக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்கும்? அப்படி இப்படின்னு நிறைய அலிகேஷன்ஸ் நம்ம தலை மேலே வச்சாலும் உண்மை என்னன்னா, நம்ம தலை ஆடியோ லான்ச்சுக்கு வரலனாலும், படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு வரலனாலும், இன்டர்வியூவே கொடுக்கலனாலும் நம்ம தலையோட படம் களைகட்டும். ஏன்னா அதுதான் நம்ம தலையோட பவர். இப்படி வெளியுலகத்தோட இந்த டிஜிட்டல் வேர்ல்டோட சோஷியல் மீடியா சைட்டில் தலை பெரிய கனெக்ட் இல்லாததால தான் தலை செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமலே போயிடுச்சு. இதுக்கு நம்ம தலையும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவரே இதை விரும்ப மாட்டார். அதனால தான் விஷயங்கள் பெருசாக வெளியில் வராது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுல்ல. மனுஷன் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அப்படி தலை செஞ்ச நிறைய நல்ல விஷயங்களில் ஒரு சிலதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சினிமா ஷோக்காளி. அப்படி என்ன நல்லது செஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் அவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு, எந்த பப்ளிசிட்டியும் இல்லாமல். ரைட்டர், ஜேர்னலிஸ்ட் நீலகண்டன். இவர் யாருன்னா நம்ம தலையோட ஃபேவரட்டான ஜேர்னலிஸ்ட். 2013 நம்ம தலை அவரோட ஃபேவரட்டான ஜேர்னலிஸ்ட் நீலகண்டனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ அப்போது நீலகண்டனுக்கு நிறைய வேர்க்கிறதையும், நீலகண்டன் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதையும் தலை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் தலை அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு நீலகண்டன் பெருசாக எதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் அஜித் அந்த இன்டர்வியூவை மெதுவாக முடிச்சுட்டு அவரோட மேனேஜர்கிட்ட நீலகண்டனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, ஜேர்னலிஸ்ட் நீலகண்டன் பெரிய பண பிரச்சனையில் இருந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 15 லட்சம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 4.5 லட்சம், மொத்தம் 19.5 லட்சம் அடையாறில் இருக்க ஒரு பெரிய ஃபினான்ஷியருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுவும் வர சனிக்கிழமை அவர் கொடுக்கணும். இன்டர்வியூ நடந்தது செவ்வாய்க்கிழமை. இந்த விஷயம் நம்ம தலைக்கு தெரிய வருது. இந்த பணத்தை நீலகண்டன் எதுக்கு வாங்கியிருக்காருன்னா, அவரோட அப்பாவோட இடம் அவருக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வீடு கட்டுறதுக்காக வாங்கியிருக்காரு. சிட்டி யூனியன் பேங்க்லேயும் ஹவுசிங் லோன் போட்டிருக்காரு. ஆனால் இவருக்கு ப்ராப்பரான வருமானம் இல்லாததால் சிட்டி யூனியன் பேங்க்கு லோன் தர மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இந்த விஷயமும் தலைக்கு தெரிய வருது. கரெக்டாக சனிக்கிழமை காலையில் அஜித்து நீலகண்டனை அவரோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு. நம்ம தலை கூப்பிட்டா அவர் சும்மா இருக்க முடியுமா? வந்து தானே ஆகணும். நீலகண்டனும் தலையோட வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தா அவருக்கு பெரிய ஷாக்கு. என்னன்னா, அந்த ஃபினான்ஷியர் தலை வீட்டில் தான் இருக்கார். நீலகண்டன் கண்ணு முன்னாலேயே அவர் எழுதி கையெழுத்து போட்ட அந்த பேப்பரையும் அக்ரிமெண்ட்டையும் கிழிச்சு போட்டு சொல்கிறாரு, 19.5 லட்சம் ஆல்ரெடி நீலகண்டனுக்கு பே பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் அந்த பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நடந்ததை கேட்ட நீலகண்டனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தகச்சு போயிட்டார். அதோடு விடலை. நம்ம தலை என்ன பண்ணார் தெரியுமா? சிட்டி யூனியன் பேங்க்குக்கு ரீச் பண்ணி அந்த பேங்க்கில் ஒரு 50 லட்சம் டெபாசிட் பண்ணி இதை செக்யூரிட்டியாக வச்சுக்கிட்டு நீலகண்டனுக்கு ஹவுசிங் லோன் சேங்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. தலையே கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் பேங்க் சும்மா இருப்பாங்க? நீலகண்டனுக்கு ஹவுசிங் லோன் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. 2015 நீலகண்டன் வீடை கட்டி முடிச்சுட்டு வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம தலையை கூப்பிட்ருக்காரு. ஆனால் தலை அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த பப்ளிசிட்டி பிடிக்காதுன்றதுனால அவர் வரலன்னு சொல்லியிருக்காரு. 2013 கிட்டத்தட்ட 70 லட்சம் ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என்ன மனுஷன்ல. சரி, அடுத்த சம்பவத்துக்கு போவோம். நம்ம தலை 1993 97 வரைக்கும் அபிராமிபுரத்துக்கிட்ட இருக்க அந்த டைமில் கலியப்பா ஹாஸ்பிட்டல், இப்போ பில்ரோத் ஹாஸ்பிட்டல், அந்த சைடில் இருக்க ஒரு லைப்ரரிக்கு அடிக்கடிக்கு தலை போய் விசிட் பண்ணியிருக்காரு. புக்ஸை வாங்கி படிக்கவும் செஞ்சுருக்காரு. அங்கே அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு. பேர் குணால். அவர் யாருன்னா அந்த லைப்ரரி ஓனரோட பையன். ஸோ அவர் அந்த டைமில் 15-16 வயசு ஒரு பையனாக தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் தலைக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு. இப்போ அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2011 நம்ம தலையோட மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, தலைக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அந்த இமெயிலில் குணால்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. தலையோட பழைய நிக்நேமை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த நிக்நேம் என்னென்னா வண்டி. அதாவது தலைக்கு மெக்கானிக் சைட்லேயும் பைக் சைட்லேயும் ரொம்ப ஆர்வம் இருந்ததால் வண்டின்னு சொல்லிட்டு குணால் அவரை செல்லமாக கூப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட உடனே அஜித்தை அவரோட மேனேஜர்கிட்ட அவருக்கு ஒரு ரிப்ளை மெயில் போட்டு குணாலை வர சொல்லுங்கள், நான் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு.
ஏன்னா குணால் கல்யாணம் பண்ண போகிறாரு. அதனால் நம்ம தலையை குணால் அவரோட வெட்டிங்க்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த மெயிலே பண்ணியிருக்காரு. தலை இன்விடேஷன் வாங்கிட்டாரு, ஆனால் கல்யாணத்துக்கு தன்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரீசன் என்னென்னா அந்த டைமில் அவருக்கு ஷூட்டிங் ஷெட்யூல் ரொம்ப பிஸியாக இருந்தது. குணால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. இருந்தாலும் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தலை அவர்கிட்ட அவரோட ஹனிமூன் பிளான் என்னன்னு கேட்டிருக்காரு. குணால் என்ன சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு ஹனிமூன் பிளான் எதுவும் பண்ணலை, பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால அதை பற்றி நாங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக குணாலோட ரிசப்ஷன் அன்னைக்கு ஒரு பெரிய ட்ராவல் ஏஜென்சி அவரோட வீட்டில் போய் அவர் விசிட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க 10 நாள் யூரோப் ட்ரிப்புக்கான எல்லா செலவும் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸு, எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல், ஓப்பன் டேட்ஸ், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ போகலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இதை யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு, நம்ம தலை தாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவரோட வெட்டிங் அன்னைக்கு தலை சென்னையில் தான் இருந்திருக்காரு. ஆனால் அவர் போகல. ஏன்னா அவர் போயிருந்தா அந்த ஸ்டேஜ் அவருக்கானதாக மாறி இருக்கும். குணாலுக்காக அந்த ஸ்டேஜ் இருக்குன்றதுக்காக தலை போகாமல் அவாய்ட் பண்ணிட்டார். என்ன மனுஷன்யா இல்லை. அடுத்த சம்பவத்துக்கு வரேன். தலை ஒரு ஃபோட்டோகிராஃபரான கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நாள் நம்ம தலையோட பொண்ணு அனுஷ்கா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அழுதுட்டு இருந்திருக்காங்க. நம்ம தலை அவங்கள பார்த்துட்டு ஏன் அழுவுற, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அனுஷ்கா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ளேக்கு செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தலைக்கு ஒன்றும் புரியல, அதுக்கு ஏன் அழுகுறான்னு சொல்லிட்டு. ஸோ அனுஷ்கா கிட்ட கேட்டிருக்காங்க, நீ செலக்ட் ஆனதெல்லாம் நல்ல விஷயம் தானே, ஆனால் ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அனுஷ்கா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்களோட பசங்களுக்கு இந்த பிளேயில் நல்லா பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம தலை அனுஷ்கா கிட்ட எதுவுமே சொல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் நடக்கிற அன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக பிரின்ஸிபாலை போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் என்னென்னா, தலை ஃபோட்டோகிராஃபராக அங்கே இருந்திருக்காரு. இதை பார்த்து அவங்களோட பொண்ணுக்கும் அவங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயங்கர ஷாக்கு. அவர் அங்கே ஒரு ஆக்டராக இல்லை, சாதாரண ஒரு பேரண்ட்டாக எல்லா இன்சிடெண்ட்டையும் ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்காரு. எல்லா ஃபேமிலியோட ஹாப்பி மூமெண்ட்ஸையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த சீஃப் கெஸ்ட்டு பார்த்து மிரண்டு போய் நம்ம தலை தான் இந்த சீஃப் கெஸ்ட் சீட்டில் உட்காரணுன்னு தலைக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் தலை அதை ஃப்ளாட்டாக ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸாக போயிட்டு அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு. அனுஷ்கா அவரோட பொண்ணோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கைத்தட்டி கொண்டாடி இருக்காரு. அதோடு வரல, அந்த பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு தலை ஒரு லேப்டாப்பும் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தலையோட பொண்ணு கிடையாது, அது இன்னொரு பொண்ணு. இருந்தாலும் தலையோட பொண்ணும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணி அந்த கிஃப்டை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகான ஒரு மொமெண்ட்டில் அந்த கிஃப்ட் வாங்கின பொண்ணுக்கு